பிரான்ஸ் ஸ்பெயின் ஃபர்ஸ்ட் அரையிறுதியில் மோதுறாங்க. இதில் யாருக்கு சார் வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி இது. ஏன்னா அதாவது பிரான்ஸ் அளவுக்கு ஸ்பெயின் கோல் அடிக்க மாட்டாங்க. ஆனா ஸ்பெயினுக்கு எதிராக கோல் அடிக்கிறது கஷ்டம். அதாவது ஒரு irresistible force versus immovable object சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பா. புயல் ஒரு பக்கம் புயல், இன்னொரு பக்கம் மழை, என்னத்த சொல்றது? ஆனா ஸ்பெயின் வந்து போன போட்டியில வந்து ரொம்ப சிறப்பா ஆனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வின்னிங் கோலே வந்து கோல் கீப்பரோட மிஸ்டேக்ல வந்தது. குபராசி அடிக்கிற ஷாட் வந்து ஸ்பில் பண்ணுவாரு ஒரு சப்ஸ்டியூட்டா வந்த கோல் கீப்பரு பெல்ஜியத்துக்கு எதிராக. அந்த ரீபவுண்ட் தான் மிக்கேல் மெரினோ அடிப்பாரு. அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு கவலை என்னன்னா, லமீன் யமால் வந்து டாப் கியருக்கு போகவே இல்லை. அவர் என்னென்ன செய்வார் நம்மளுக்கு தெரியும். யூரோ 2024 நல்லா விளையாடினாரு. அந்த 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 ஃபார்ம்ல இல்லை அவர். அது அவங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். பட் அப்ப ஆப்டிமிஸ்டிக்கா பார்க்கணும்னா அவர் செமிஃபைனல்ல ஃபார்முக்கு வரலாம்ல. கண்டிப்பா. அதே மாதிரி சார் அப்புறம் நீங்க பிரான்ஸ் வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. பட் அவங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட் அகெயின்ஸ்ட் ஸ்பெயின் நல்லா இல்லை. 2024 யூரோல தோத்தாங்க, 2025 நேஷன்ஸ் லீக்ல தோத்துருக்காங்க, 5 நாளும் தோத்தாங்க. அது ஸ்பெயினுக்கு ஒரு அட்வான்டேஜ். அவங்க வந்து பிரான்ஸை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இந்த மேட்ச்ல யார் சார் அதிகமாக கோல் அடிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? பிரான்ஸா அல்லது ஸ்பெயினா சார்? யார் அடிப்பாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. நீங்க நான் இல்ல, எனக்கு வந்து எம்பாப்பேக்கு ஒரு மிஷன்ங்க. அவரு கத்தார்ல தோத்தது வந்து அவரு மைண்ட்ல இன்னும் இருக்கு. அவர் ரீப்ளேயை திரும்பி பார்க்கலையாம். அவரு அவ்வளோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு திரும்பி திரும்பிலாம் பார்க்கவே இல்லையாம். அவருக்கு வந்து நான் திரும்பவும் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி இருக்குது. அதனால எம்பாப்பே கோல் அடிப்பாரு. ஏற்கனவே ஒரு 8 கோல் அடிச்சிட்டாரு. இப்ப கோல்டன் பூட் ரேஸ்லயும் அவர் தான் மேல இருக்காரு. ஏன்னா அவரு கோல் கான்ட்ரிபியூஷன் 11, 3 அசிஸ்ட் கொடுத்திருக்காரு. மெஸ்ஸி 2 அசிஸ்ட் தான் கொடுத்திருக்காரு. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல ஒரு 2 கோல் கூட அடிப்பார். 10 கூட போவார். ஏன்னா அவர் மொராக்கோவுக்கு எதிராக அடிச்ச கோல் வந்து வேற லெவல் கோலுங்க. ஏன்னா அந்த கோல் இது போஸ்டே தெரியல அவர் நின்ன இடத்துல இருந்து. ஆனா அவர் வந்து ஒரு டியாப் மாதிரி ஒரு பெரிய பிளேயரை சுத்தி ஒரு கர்லிங் பால் அடிச்சாருல்ல, அது அது வந்து அது ஒரு ஜீனியஸ். அது ஒரு மேஜிக் தான் சொல்லணும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்பேஸும் டைமும் கொடுத்து பக்கத்துல டிஃபெண்டர்ஸ் இருந்தாலும் அவரால் அந்த கோல் அடிக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு ப்ரெசிஷன்லாம் யாருக்குமே கிடையாதுங்க வேர்ல்டு ஃபுட்பால்ல. ஈவன் ஆலந்து கூட அப்படி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன்.